வேதம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறாராம். ஆம் பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் உண்மை உள்ளவன் என்று நினைத்து உண்மை உள்ளவன் என்று நம்பி கர்த்தர் இந்த கனமான ஊழியத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு பாருங்க, ஆபிரகாமுக்கு எத்தனையோ ஆயிரம் வேலைக்காரர்கள் இருந்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது. ஆனால் இத்தனை வேலைக்காரர்கள் இருந்த பொழுதும் தன் வீட்டிலே காரிய சித்தி உள்ளவனும் ஆபிரகாமுக்கு நம்பிக்கைக்குரியவனும் உண்மை உள்ளவனாகிய ஒரு வேலைக்காரனாகிய எலியேசருடைய கையிலே ஆபிரகாம் ஒரு பெரிய ஊழியத்தை, ஒரு பெரிய பொறுப்பை ஒப்புவித்தான். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, உலகத்திலே எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழுகிற பொழுது கர்த்தர் என்னையும் உங்களையும் இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்து கர்த்தர் நம்முடைய கையிலே ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு வயசு போய்கொண்டிருக்கிற நாட்களிலே ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது. தன் ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கு, பலிபீடத்திலே வைக்கப்பட்ட ஈசாக்கு, மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போய் வந்த ஒரே மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு சரியான மனவாட்டியை தெரிவு செய்து கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆபிரகாமே செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆபிரகாம் நல்ல உண்மை உள்ள ஒரு மனுஷனிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்புவிக்க ஆயத்தப்பட்டான். தன் ஒரே மகனாகிய ஈசாக்குக்கு மனவாட்டியை தெரிவு செய்வதற்கு. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனும் ஒரு பொறுப்போடு கூட நின்று கொண்டிருக்கிறார். மணவாளனாகிய இயேசு இந்த பூமிக்கு வருகிற பொழுது மணவாட்டி சபையை அவருக்காய் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவுக்கு, பலிபீடத்திலே பலி செலுத்தப்பட்ட இயேசுவுக்கு, மரணத்தை ருசி பார்த்த இயேசுவுக்குரிய சரியான மணவாட்டியை இந்த பூமியிலே ஆயத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு இருந்த பொழுதும் நமக்கு அந்த பொறுப்பை உண்மை உள்ளவன் என்று நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு இருந்த அவ்வளவு பெரிய பொறுப்பை எலியேசர் என்கிற ஒரு வேலைக்காரனுடைய கையிலே ஆபிரகாம் கொடுத்தார். அதே போல என்னுடைய உங்களுடைய கையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பை, மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பை, பெரிதான ஒரு பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் எலியேசரை அழைத்து தன்னுடைய இருதயத்தை திறந்து பேசி ஆபிரகாம் இந்த பெரிய பொறுப்பை எலியேசருடைய கையிலே கொடுக்கிற பொழுது எலியேசர் ஆபிரகாமுடைய தொடையின் கீழே தன்னுடைய கரத்தை வைத்து நிச்சயமாக இந்த காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று உறுதிமொழி எடுத்து தீர்மானித்து ஆபிரகாமுடைய பாதத்திலே ஆணையிட்டு கொடுத்தான். பிரியமானவர்களே, ஒருவேளை மணவாட்டியை தேடுகிற பொழுது பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள், பல பிரயாசங்கள், பல பசிகள், பல களைப்புகள் இந்த எலியேசருக்கு வந்திருக்கலாம். ஆனா ஆபிரகாமுடைய பாதத்திலே இட்ட ஆணையை நினைத்து அந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்தான். எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே எத்தனை நேரங்களிலே நாம் தீர்மானம் எடுக்கிறோம், எத்தனை நேரங்களிலே வாக்குறுதி கொடுக்கிறோம், ஜெபத்திலே உபவாசத்திலே வருஷம் முடிகிற பொழுது கர்த்தருடைய பாதத்திலே நாம் எத்தனை நேரங்களிலே தீர்மானங்கள், வாக்குறுதிகளை எடுக்கிறோம். ஆனால் நாம் மறந்து போன நிலைமையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பாதத்திலே நாம் எடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்னைக்கு தானியேல் ஒரே தீர்மானமாய் ராஜ போஜனத்தாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தீர்மானமாய் உறுதியாய் இருந்தது போல தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல அகபு தீர்க்கதரிசி அவருடைய கச்சைகளை எடுத்து கட்டிக்கொண்டு அவருடைய பாடுகளை குறித்து பேசின பொழுதும் அவன் எடுத்த தீர்மானத்திலே இந்த இயேசுவுக்காய் கட்டப்படுகிறதுக்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று தேவ சமூகத்திலே கொடுத்த வாக்குறுதியையும் எடுத்த தீர்மானத்தை நினைத்து இறுதி வரை கர்த்தருக்காய் வாழ்ந்து கர்த்தருக்காய் ஜீவனை கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, எலியேசர் தன் எஜமானாகிய ஒரு மனுஷனுடைய பாதத்திலே எடுத்த தீர்மானத்துக்காய் அதை நிறைவேற்று மட்டும் ஓயாமல் இருப்பானாயிருந்தால் நாம் தேவனுடைய பாதத்திலே எடுத்த தீர்மானங்களை எவ்வளவாய் நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க வேண்டும், எவ்வளவாய் நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஒன்று, எலியேசர் ஆபிரகாமுடைய பாதத்திலே வாக்குறுதியையும் தீர்மானத்தையும் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றினான். பிரியமானவர்களே, இரண்டு, ஆபிரகாமுடைய பாதத்திலே தீர்மானத்தை எடுத்துவிட்டு அமைதியாக இருக்கவில்லை, எழுந்து புறப்பட்டான். பிரியமானவர்களே, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சீக்கிரமாய் எழுந்து புறப்பட்டு ஈசாக்குரிய மணவாட்டியை தேடி போனான். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பாதத்திலே வாயினால் சொல்லுகிறது மாத்திரமல்ல, வாக்குறுதிகளை கொடுக்கிறது மாத்திரமல்ல, எழுந்து புறப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, அன்னைக்கு பாருங்க, இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த
இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். கர்த்தர் என்னை உங்களை அழைத்தது எழுந்து புறப்பட்டு கர்த்தருக்காய் காரியம் செய்வதற்கு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடரத்தக்கதாய் எழுந்து புறப்படுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, பந்தி விசாரிப்புக்கு 7 பேர் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு ஸ்தேவானும் ஒரு பிலிப்பும் பந்தி விசாரிக்கிறதிலே மாத்திரம் இருக்காமல் அவர்கள் எழுந்து புறப்பட்டு சுவிசேஷத்தை கொண்டு போனது போல, மனவாட்டி சபைக்காய் பிரயாசப்பட்டது போல, ஆத்தும அறுவடை செய்தது போல நானும் நீங்களும் எழுந்து புறப்பட்டு காரியங்களை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய சோர்வுகளை களைந்து போட்டு, நம்முடைய அசதிகளை களைந்து போட்டு, எலியாவை போல சூரச்செடி அனுபவங்களை களைந்து போட்டு நம்மை பலப்படுத்தி நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் எழுந்து புறப்பட கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் ஒட்டகங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு எழுந்து புறப்பட்டு போனான். பிரியமானவர்களே, காரணம் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று எழுந்து புறப்பட்டது போல நானும் நீங்களும் எழுந்து புறப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, எலியேசர் ஆபிரகாமுடைய பாதத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினான். 2 எழுந்து புறப்பட்டான். 3 எலியேசர் ஏதோ எழுந்து புறப்பட்டு போய் கடமைக்காக ஒரு மனவாட்டியை தெரிவு செய்யல, எஜமான் கொடுத்த பொறுப்புக்காய் மிகுந்த பிரயாசப்பட்டான். பிரியமானவர்களே, எஜமானுடைய மகன் தானே, யாரோ ஒரு மனவாட்டியை தெரிவு செய்து கொடுத்துடுவோம் என்று பொறுப்பில்லாமல் அசதியாய் நிற்காதபடி வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கொடுத்த பொறுப்புக்காய் மிகுந்த பிரயாசப்பட்டான். ஒட்டகங்களை ஆயத்தப்படுத்தினான். பல மைல்களுக்கு அப்பால், கிட்டத்தட்ட 800 மைல்களுக்கு அப்பால் போய் ஒரு மனவாட்டியை தேடுகிறதற்கு மிகுந்த பிரயாசப்பட்டான். பிரியமானவர்களே, ஏனோ தானோ என்று போகவில்லை. எனக்குள்ளே சில தீர்மானங்களை எடுத்து தேவ சித்தத்துக்கேற்ற சரியான மனவாட்டியை, கொடுத்த பொறுப்பை சரியாய் நிறைவேற்றி சரியாய் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பிரயாசப்பட்டு பசியையும் களைப்பையும் நீண்டதொரு பிரயாணத்தையும் சரீர பலவீனங்களை பார்க்காமல் பிரயாசப்படுகிறவனாய் நின்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய வேலையை ஏனோ தானோ என்று நிர்விசாரமாய் செய்யக்கூடாது, அசதியாய் செய்யக்கூடாது, பொறுப்பில்லாமல் செய்யக்கூடாது, பேருக்காய் செய்யக்கூடாது, புகழுக்காய் செய்யக்கூடாது. பிரயாசப்பட்டு உண்மை உள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறவர்களாய், உண்மை முத்தமாய் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, 4 பேர் இந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வருகிற பொழுது ஜனக்கூட்டம் நெருக்கி இருந்திருக்கலாம், வீடுகள் நிறைந்து மக்கள் காணப்பட்டிருக்கலாம், இயேசுவை நெருங்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களோ பிரயாசப்பட ஆரம்பித்தார்கள். வீட்டின் மேலே ஏறி கூரையை பிரித்து கட்டிலை இறக்கினார்கள். அவர்களுடைய பிரயாசத்தையும் அவருடைய விசுவாசத்தையும் இயேசு கண்டு அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருக்காய் பிரயாசப்பட்டு காரியம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, என்ன வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்துக்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எனக்கு பிரியமானவர்களே, 1 எலியேசர் வாக்குறுதியை நிறைவேற்றினான், 2 எழுந்து புறப்பட்டான், 3 பிரயாசப்பட்டான். ஈசாக்குரிய சரியான மனவாட்டியாகிய ரெபெக்காளை தெரிவு செய்து அழைத்துக் கொண்டு திரும்பினான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அதுவரைக்கும் சாராள் செத்தது நிமித்தம் ஈசாக்கு இருந்த துக்கம் அவன் மனைவியாகிய ரெபெக்காளை கண்டபொழுது நீங்கினது. சந்தோஷம் அடைந்தான், ஆறுதல் அடைந்தான், அவன் இருதயம் மகிழ்ந்தது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியம், நம்முடைய பிரயாசம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். மணவாட்டி சபையை நாம் அவருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவருடைய இருதயம் சந்தோஷப்படத்தக்கதாய், நம்முடைய ஊழியத்தை குறித்து பிதாவின் இருதயம் மகிழத்தக்கதாய், நம்முடைய ஊழியம் தேவனுக்கு பிரயோஜனமான ஊழியமாய் மாறட்டும். பிரியமானவர்களே,